ஹாய், வெல்கம். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். அப்போ அங்கே வந்து இந்த நெல்லிக்காய் மரம் பார்த்தேன். நெல்லிக்காய்ன்ட்டு தான் நான் போய் பார்த்தா அது நெல்லிக்காய் இல்லை. இது பேர் தான் வந்து இரும்பம்புளின்னுவாங்க. இது வந்து கேரளாவில் தான் இந்த மரம் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா இந்த மரம்? நல்லா செம்ம புளிப்பாக இருக்கும். இது வந்து உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பரானது. என் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்கான். அதை பாருங்கள், இந்த குட்டி பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான். அவனும் பறிக்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறான். அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அவனுக்கு எட்டலை. இங்கே பாருங்கள், சூப்பர். அப்படியே பார்க்க வந்து நெல்லிக்காயோட இலை மாதிரியே இருக்கும், அதே மரம் மாதிரி. ஆனால் அது இல்லை. எத்தனை பேர் வந்து இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஓகேவா? அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நான் எதுக்காக இவ்வளோ பறிச்சிட்ருக்கேன்னா, ஊறுகாய் போடலான்னு தான். இது வந்து மீன் குழம்புல போடலாம். மாங்காய் நமக்கு கிடைக்காத சமயம் நம்ம மீன் குழம்புல போடலாம். இதை நல்லா கழுகி உப்பு போட்டு நல்லா கட் பண்ணி வெயிலில் வந்து ஒரு 2-3 டேஸ் நல்லா காய வச்சுட்டு ஊறுகாய் போட்டிங்கன்னா 1 இயர் வரை சூப்பராக இருக்கும், கெடவே கெடாது. இது வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலு, பிபி எல்லாத்துக்குமே இது வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். நீங்களும் இதை ஊறுகாய் போட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதில் ஊறுகாய் வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.